ஒரு ஊரில் ஒரு அழகான வீடு ஒன்று இருந்துச்சாம். அந்த வீட்டில் 2 பூனைகள் நண்பர்களாக வாழ்ந்துட்டும் வந்துச்சாம். அந்த பூனைகள் நண்பர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சாம். அந்த பூனைகள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுதான். ஏய், அந்த சோபா விட்டு இறங்கு, அது என்னோட இடம். அதெல்லாம் வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. அந்த 2 பூனைகளுக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சுதான். 2ம் கிளம்பி ஒன்றா போச்சான். அந்த பூனைகள் போய்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய அப்பம் ஒன்றையும் பார்த்துதான். அதில் ஒரு பூனை, நான் தான் முதல்ல அந்த அப்பத்தை பார்த்தேன், எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிச்சான். இல்லை நான் தான் முதல்ல பார்த்தேன், எனக்கு தான் அந்த அப்பன்னு சொல்லி 2 பூனைகளுமே சண்டை போட்டுக்கிச்சான். அந்த பூனைகள் 2மே ஒரு குரங்கு கிட்ட அந்த அப்பத்தை கொடுத்து எங்களுக்கு சமமாக பிரித்து கொடுன்னு சொல்லிச்சான். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், அந்த அப்பத்தை பாதியாக புட்டு ஒரு தராசு தட்டில் பெரிய துண்டையும் அடுத்த தராசு தட்டில் சின்ன துண்டையும் வச்சுதான். ஒரு தட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த அப்பத்தை தன் வாயில் போட்டுக்கிச்சான் அந்த குரங்கு. இப்படியாக அந்த அப்பத்தை ஒரு தட்டில் பெருசாகவும் இன்னொரு தட்டில் சிறியதாகவும் வச்சு பெருசாக இருக்கிறத தன் வாயில் போட்டுக்கிச்சான் அந்த குரங்கு. இப்படியே எல்லா அப்பமும் காலி பண்ணிடுச்சான் அந்த குரங்கு. அந்த குரங்கு பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த 2 பூனைகளும். அந்த எல்லா அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த குரங்கு துள்ளி குதிச்சுதான். அந்த இடத்தையும் விட்டு ஓடியே போச்சான் அந்த குரங்கு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நாம் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நமக்கு நஷ்டமும் ஏற்படாது. எங்கள் சேனல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Thanks for watching.